வணக்கம். நாளை லோக்சபா தேர்தல் 2024 ரிசல்ட் வெளியாக உள்ள நிலையில் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கான முயற்சிகளை திமுக ஏற்கனவே எடுக்க தொடங்கிவிட்டதாக திமுக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் இன்று டெல்லி திமுக அலுவலகத்தில் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மரியாதை செய்தனர். இவர்களை டெல்லியில் உள்ள திமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்பிக்கள் சந்தித்து வரவேற்பு கொடுத்தனர். மேலும் லோக்சபா தேர்தல் குறித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து திமுக நிர்வாகிகள் அவர்களிடம் பேசினர். இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கான முயற்சிகளை திமுக ஏற்கனவே எடுக்க தொடங்கிவிட்டதாக திமுக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என 40 இடங்களிலும் திமுக வெல்லும் என்று ஸ்டாலினுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். எக்ஸிட் போல் முடிவுகளும் அதையே உறுதி செய்கிறது. தமிழகத்தில் 33 முதல் 40 தொகுதிகளை திமுக கூட்டணியினர் கைப்பற்றுவார்கள் என பெரும்பாலான கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜக கூட்டணிக்கு 1 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் எனவும் அதிமுகவிற்கும் 1 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் எனவும் பெரும்பாலான கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போக மத்திய அரசில் பாஜக வெல்ல வாய்ப்பு குறைவு, மெஜாரிட்டி கிடைக்காது, யாருக்கும் மெஜாரிட்டி வராது, அப்படி இருந்தால் இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணி சார்பாக ரிப்போர்ட் சென்றுள்ளது. இதை இரண்டையும் கேட்டு ஸ்டாலின் உற்சாகமாக உள்ளாராம். இது போக தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து 3 முதல் 4 அமைச்சர்கள் வர வேண்டும், பெரிய துறைகளை நாம் எடுக்க வேண்டும், யாரை அமைச்சர் ஆக்கலாம், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனைகளை செய்து வருகிறாராம். இது போக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளாராம். எம்பி டி.ஆர். பாலு மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கியமான சில தகவல்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம். அதில் நாளை தேர்தல் முடிவு வர தொடங்கியவுடன் நாம் எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும், நம்முடைய இந்திய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பிற்பகலில் தெரிந்தால் அன்று மாலையே டெல்லிக்கு செல்ல வேண்டும், அன்று இரவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும், நமக்கு முன்னால் அமித்ஷா வேகமாக இருப்பார், அவரை விட நாம் வேகமாக இருக்க வேண்டும் என ஸ்டாலின் ஐடியா கொடுத்துள்ளாராம்.